என்னடி உட்கார்ந்து இருக்க? என்ன வாடி போடுங்கிற அத்தட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பேன். வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சா. இந்த பாவலாம் என்கிட்ட வச்சுக்காதே. உன்னை கல்யாணம் பண்ணி என்னடி சுகத்தை கட்ட? பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு தடவைக்கு 3 தடவை நைட் எல்லாம் குளிச்சு என்னை எரிச்சல் விட்டுறானுங்க. நான் ஆம்பளை எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பேன்? முழிக்காதடி. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி கருப்ப காத்துல பறக்க விட்டுறானுங்க. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் கருப்புக்கு அரசண்டி. பீடி சிகரெட் கூட பிடிக்க தெரியாதன்னா இன்னைக்கு உன்னால தண்ணி அடிச்சிருக்கேன்டி. என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுல நீ இருந்திருக்க வேண்டியதா? நீ என்ன ஏன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சூட சாமான் காட்டி அழகு படுத்துவேன் நினைச்சியா? ஐ கேன் பைய யூ திங்கிங் யூ தாண்டி கேனச்சி பிளடி அல்வா. வேண்டாம், என் பக்கத்துல வந்தா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். ஆத்தா வீட்டுக்கு போயிடுவே நீ? உன்னை விட்டாதானடி நீ போவ. என்ன தெரியுமா? தாலி லைசன்ஸ். சாமி முன்னாடி இந்த ஊரு முன்னாடி நான் உனக்கு போட்ட லைசன்ஸ். இது இல்லாட்டி எவண்டி உன்னை தொடுவான்? இது இருக்கிற வரைக்கும் அவனை தொடுவேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். பேச்சி போதையில நான் ஏதோ தவறுதலா நடந்துகிட்டேன். ஐ ஆம் சாரி பேச்சி. பேச்சி பேச்சி எங்க போற? என்ன விட, நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இனிமே சத்தியமா நீ சம்மதிக்காம உன் பக்கத்துல கூட வர மாட்டேன். என்ன பேச்சி? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, 1000 தான் இருந்தாலும் நான் உன்னை தொட்டு தாலி கட்டின மாமன் தானே. இது இருக்கிறதுனால தானே நீ என்ன தொடறேன்னு சொன்ன. இது இல்லாட்டி நீ தொட மாட்டேல. இது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட 2 மாசம் ஆச்சு. ஊர்ல பொங்க வருது, புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன். எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ, நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு. சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய மெல்லுவாளுக, அவள் கிடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு எந்த அலைய போட்டு உருட்டுறாளுக.
எல்லாம் என் தலை விதி. ஏண்டி குண்டா செட்டிக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிற? அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சிட்டு போயிட்டாளே, அவ பேச்சியா இந்த வீட்டுல பேசுற? இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன், அவ கோவக்காரின்ட்ட. பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன், அவ பணக்காரின்ட்ட. சார் பெருநாளையிலேயாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன், நீ அத்தை மகளை தான் கட்டுவேன், இவனு ஒத்த கால நின்னீங்களே. இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார், உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சு எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதைய போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவு இல்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாழ்றதுதான் மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ண மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே. ஓடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு. பேச வந்துட்டாயா? ஏய், இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து நிப்பாடுற. சித்தப்பு, நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்தாவுக்கு 25 வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்க, அது போதும். அடி அறிவு கேட்டவளே, உன் கால்ல என்ன பாத சக்கரத்தியா கட்டிட்டு திரியிற? ஒரு இடத்துல நிக்காம பரபர பரபரன்னு ஏண்டி அலையிற? கடவுளே, இவளுக்கு என்னைக்குதான் நல்ல புத்தியை கொடுக்க போறியோ? கட்டி கொடுத்தாச்சு, கடனை முடிச்சிட்டேன்னு பார்த்தேன். வாக்கப்பட்ட இடத்துல பிரச்சனையை வளர்த்துட்டு இப்படி வாழாவட்டியா இருக்கிறோமேங்கிற வருத்தம் கொஞ்சமாச்சும் உன் நெஞ்சில் இருக்காடி? எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க தம்பி. அவதான் விவரம் தெரியாம இங்க ஓடியாந்துட்டா. வந்து 2 மாசம் ஆச்சு. நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல. அங்க என்னடா எனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சித்தப்பு ஒத்த கால்ல நிக்கிறார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அத்த பேச்சியமா தவிர வேற எவ்வளவுக்கு என் மனசுல இடம் இல்ல. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இவ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு எப்படி உங்க முகத்துல முழிக்கிறதுன்னா, நான் இத்தனை நாள் உங்க வீட்டு பக்கமே வரல தம்பி. இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். நான் ஒண்ணும் போக மாட்டேன். போறதா இருந்தா அவர் கூட நீ போ. வாய பத்திட்டு சும்மா இருடி, விளக்கமாறு பிஞ்சு போயிடும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ராத்திரி ஆனா மாமா என் பக்கத்துல வந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி கெட்ட வழக்கம் எல்லாம் செய்ய. வாய் மூடி பேசாம இருடி. அத்த, நீ எந்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியல. புருஷன் தொட்டத்துக்காக கட்டின தாலியை அவுத்து கொடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு நீ எப்ப பிறந்தியோ அப்பவே விழுந்து முடிச்சது என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் யாராலையும் அதை அவுக்க முடியாது. பரவாயில்ல, நீ என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டியும் சரி, நான் கட்டின தாலி எப்பவும் உன் கழுத்துல இருக்கணும். என்னைக்கு நீ பயம் தெரிஞ்சு என் கூட வாழணும்னு விரும்புறியோ அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாது.